கையில் ஆபத்தான ஆயுதம் இருந்தும் யாருக்கு எது எக்ஸ்ட்ரீம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கையில் தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கா முடிஞ்சது கட்டம். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறையா இருப்பாங்க, நம்ம இந்தியாவிலும் இருக்கிறாங்க. நம்மளோட நல்ல இயற்கை உணவு சாப்பிட்றவர் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸ்மைல் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்மைலு அதோ இந்த ஆஃப் ரோட் டெரெயினில் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அழகு ஏறி வந்துட்டுருக்கேன். இதுதான் ஹார்ட்டு பயங்கரமாக அவ்வளோ பம்பிங் இருக்கு. செம்ம டெரெயின் இது, செம்ம தெரியுதுங்களா? ஏற ஏற பயங்கரமாக இருக்கு. போகப்பா செம்மையாக இருக்கு. இது அவ்வளோவும் மரங்கள் இல்லாத ஒரு டெரெயின், புதராக இருக்காது, ட்ரெயில்ஸும் இருக்காது, எந்த ஒரு வழியும் இருக்காது. ஆஹா, இங்கே ஒரு கால்வாய் வருது, இது இறங்கி ஏறணும் போல தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் வந்து மனித காலத்தில் அவ்வளவும் படாத வைல்டர்னஸ் எனக்கு தெரியுது. சாயந்தரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இது வந்து ஒர்த்து. ரிஸ்க் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஒர்த்து நமக்கு. விட்டுட்டே வருது. நம்ம வந்து பள்ளத்தாக்கு மட்டும் ஒரு வாட்டி ஆரம்பிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஓகேவா? ரொம்ப லேட்டாக ஆகலாம், இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த அட்வென்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இடம் பாருங்க, அழகாக இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மைல் தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மைலு அது 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 அங்கே ஒரு மேலே இருக்குது, இன்னும் நாங்கள் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறேன். இந்த காட்சிக்காக தான் நம்ம வந்தது. கத்தாமல் போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று நிற்குது, நான் காட்டுறேன் இருங்க, கட் பண்ணிட்டு காட்டுறேன். தெரியுதா? ஓடுது பாருங்க. ஜூம் பண்ணவா? ஒரு பெண் மேல இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா? பயந்து ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அது தொந்தரவு பண்ண வேண்டாம். அங்கே போய் பாருங்க, அது அங்கே போகுது, அங்கே தெரியுதுங்களா? பயந்து ஓடுது மயில். பாவம், தொந்தரவு பண்ண வேண்டாம். இங்கே ஒரு பெண் மயில் இருக்குது, இந்த பக்கம் நம்ம விட்டுருவோம். பாவம், ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருக்காது எங்களுக்கு. நம்ம எப்படி ரிட்டர்ன் ஆகிடுவோம். எங்கப்பா இந்த பக்கம் ஏதோ ஒன்று கற்றுதே பெருசாக. அதுவும் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மயில். எவ்வளோ அழகாக கற்றுதோ. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கோ, உண்மையிலே என்னென்னா மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயோ தூரத்தில், சென்னை விட்டு ரொம்ப தூரத்தில் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மனித கால் தடம் அந்த அளவுக்கு படாத இடம். சென்னை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டேன். வாழ்க்கையை தேடி, வாழ்க்கையோட தாற்பயத்தை தேடி, இந்த தாற்பைக்காக ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுதான் வாழ்க்கை. திஸ் இஸ் லைஃப். இயற்கையை வந்து நேசிப்பதும்
அதை வந்து சுற்றி பார்த்துட்டும் வந்து நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம எதை வாழ்க்கை என்ன பண்ண போகிறேன்னா மயில் கற்று தெரியுதுங்களா? கேட்குதா? அந்த மேலே ஏறிட்டு நம்ம இறங்கிட போகிறோம். அப்பா புதூரம் வந்துட்டோம். கேமரா எங்கே வச்சேன்? ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் சொல்லப்பட்டது போல், சங்கீதம் 118:24 சொல்லப்பட்டது போல், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்கறது, அந்த நாளில் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க கடவோம். சரி, எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். அங்கே ஒரு மயில் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இப்படி வர்றதுக்கு பயந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்துப்போம். ஆமாம், அதுக்கு தீங்கு செஞ்சிருவோன்னு அது நினைக்கிறேன். நம்மளை பற்றி தெரில அவருக்கு. நம்ம எவ்வளோ டம்மி பேசுனேன், நம்ம பற்றி அவருக்கு தெரில போல. தான் அங்கேயே நிற்கிறாரு. வரட்டும், இப்படி வந்தால் வீடியோ எடுக்கலாம், இல்லைன்னா போயிடலாம். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு நிற்குது அது. அவன் அங்கே இருக்குது, பார்க்குது என்ன. அந்த இப்போ நான் ஒரு மேட்டில் இருக்கேன், இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது சின்னதாக, ஒரு ஸ்ட்ரீம் க்ரீக் மாதிரி. அதுக்கு அந்த பக்கம் அது இருக்குது. என்னை பார்க்குது. இப்படி வரலாமா, அப்படி இல்லை மலை ஏறலாமா, மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இங்கே தொழில பண்ணலாமா அப்படின்னு நிற்கிது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மயில் வர மாதிரி தெரில, அங்கேயே நிற்கிது. நம்ம போவோம். இருட்டிக்கிட்டே வருது, ரொம்ப அழகாக இருக்குது இடம். கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த வைல்டு அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. அதே போல் நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது வேறு என்ன பிடிச்சிருக்கு இந்த இடத்துல, இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். எனக்குள்ள வாழ்ந்துட்டுருக்கிற சவுல் வந்து ஒரு ஜிப்சி சவுல். எப்போவுமே வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே இடம்பெயர்ந்துகிட்டே இருப்போம். ஒரு இடத்துல இல்லாமல் இடம்பெயர்ந்துட்டே இருக்கிறது தான் ஜிப்சி. ஜிப்சிஸ் என்று உலகம் முழுவதும் பல இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. ஜிப்சி இனக்குழுக்கள். அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே இடம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸில் நிறைய இருப்பாங்க. நம்ம இந்தியாவிலும் இருக்கிறாங்க. நம்மளோட நரிக்குறவ சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க ஒரு ஜிப்சி இனம். அவங்க வந்து இடம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல இயற்கையான உணவு சாப்பிடுவாங்க. அப்படின்னா காக்கா சாப்பிட்றாங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஸோ சில எக்ஸ்ட்ரீம்ஸ் யாருக்கு எது எக்ஸ்ட்ரீம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம், ஆனால் எது எக்ஸ்ட்ரீமு எது அன்யூஷுவல்? ரொம்ப வந்து ஒரு உயிரை மனுஷனை கொல்லாமல், ஓகேவா, மனுஷனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸு அதுகளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருக்கிறது. அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அன்யூஷுவல் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் கிடையாது. அப்படின்னா இப்போ நாகாலாண்டில் நாய்க்கறி சாப்பிடுவாங்க. நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி அன்யூஷுவல் எக்ஸ்ட்ரீம்னு, பட் அவங்களுக்கு அது நார்மல். அதுபோல் நான் சொல்கிறேன், நம்மளோட ஜிப்சி, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜிப்சி இனக்குழுவான நம்மளோட சகோதரர்கள், நரிக்குறவர சகோதரர்கள் இருக்கிறவங்க, எங்கள் ஊர் பக்கம் குருவிக்காரன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து ஒரு அருமையான ஒரு இயற்கை ரசிக்கிற, உலகம் முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இனக்குழு. நல்ல இயற்கை உணவு சாப்பிட்ற ஒரு இனக்குழு. அருமையான மக்கள். அதாவது நம்ம நாட்டிலேயே கையில் ஆபத்தான ஆயுதம் இருந்தும் அதை வந்து ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு எதுக்கு உபயோகப்படுத்தாத ஒரே இனக்குழு அப்படின்னு இல்லை, ஒரே மக்கள் அவங்கள தான் இருப்பாங்க. அவங்க கையில் துப்பாக்கி இருக்கும். ஒரு நாளும் யாரையும் சுட்டதாக சரித்திரமே இருக்காது. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப ஒரு அப்பாவியான வெகுளியான மக்கள். அவங்க சொல்ல போனோம்னா ரொம்ப அருமையான ஒரு மக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமுதாயம். அதுக்காக சமுதாயங்களாக மனுஷங்களை பிரிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், ஒரு அழகான
காட்டாறு கிடையாது, ஒரு க்ரீக், காணாறுன்னு சொல்லுவோம். காணை அறுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இது இப்படி போய் பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, ரீசெண்டாக தண்ணி போயிருக்கிற மாதிரி தெரியுது. மழை வந்தால் செம்மையாக தண்ணி போகும். நம்ம ஃப்யூச்சரில் நல்லா தண்ணி வரும்போது இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம்னா இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியா? அப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போதைக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. என்னோட மென்டாலிட்டி, என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா அதையும் சொல்லுங்கள். நான் ஒரு ஜிப்சி லைஃப் ஸ்டைல் உள்ள பையன். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடி அப்படியே போயிட்டே இருப்பேன். ஒரு ஜிப்சியை போல் போயிட்டே இருப்பேன். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்க. வெளில வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் காட்ட தாண்டி. இது தெரியுதுங்களா? இது இங்கிலீஷில் என்னன்னு தெரியல, நான் போடுறேன் சர்ச் பண்ணி. பூனை கசுந்து தலை அப்படின்வாங்க. இதை லைட்டாக ஒரு இலையை பிச்சு நம்ம கையில் தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கா, முடிஞ்சது கட்டம் சொரிஞ்சிட்டே இருக்கணும். அவ்வளோ அரிக்கும். அரிப்புன்னா அரிப்பு, அவ்வளோ அரிப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், ஒரு குட்டை. காட்டை விட்டு வெளில வந்துட்டோம், அந்த வைல்ட்னஸை விட்டுட்டு. அங்கே அழகான ஒரு கிணறா குட்டையோ தெரியல, நல்லா இருக்குது தண்ணி. வா, பசங்க குதிப்பாங்க போல இருக்கு. சரி, போவோமா? எவ்வளோ பெரிய பனைமரத்தை அடியோடு பிடிங்கி எரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்டு இருக்கிறாங்க. பனைமரம் நம்மளோட நிறத்த நீரை வந்து காப்பாற்றுற ஒரு மரம். ரொம்ப நல்லது மண்ணுக்கு. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்ருக்க ஒரு இடத்துல நின்றுருக்கோம் பாருங்க. பைக்கு இப்போதான் விட்டுருக்கு மழை. பாருங்க, ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டாண்டா அழகாக நின்றுருக்குறோம். அப்புறம் வீட்டுக்கு வெளியிலேயே சமையல்லாம் செய்கிறாங்க. கிராமத்தில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் அடுப்பு, இங்கே ஒரு அடுப்பு, அங்கே வீட்டுக்கு வெளியில் சமையல், இந்த வீட்டுக்காரங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மழை வச்சுட்டு கிளம்புவோம்.